அடிப்படையாக ஒரு வசனத்தை நம்ம வச்சு சிந்திக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:17. ரொம்ப சிம்பிளான ஒரு வசனம் இல்லைங்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் யாவருக்கும் ஜெபத்தினுடைய மேன்மை, ஜெபத்தினுடைய அவசியம் இவைகளெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் கூட ஜெபம் என்பது ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்கிறது. வேதாகமத்தில் அநேக ஜெபங்கள் இருக்கிறது. அநேக ஜெபங்களுக்கான ஆண்டவர் அற்புதமாக பதில் கொடுத்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும்போது அந்த வசனத்திற்கு முன்பு இருக்கிற வசனங்களிலே அவர் ஆலோசனைகளை சொல்லி வருகிறார். பாருங்கள், 14ஆம் வசனத்திலிருந்து ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள், ஒருவனும் மற்றொருவன் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். 18 வரைக்கும் படிச்சிருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அநேக ஆலோசனைகளை சொல்லுகிறார். இந்த ஆலோசனைகளை எல்லாம் சொல்லிவிட்டு மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நம்ம இப்போ ஆலோசனைகளுக்குள்ளே போகலை. அந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொல்கிறாரு, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். அடுத்தாப்புல இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதுதான் நம்ம அடிப்படை வசனமாக வைத்து ஜெபம் அப்படிங்கிறதனுடைய அவசியத்தை குறித்து, அதன் மேன்மைகளை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக சிறு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனா என்ன சொல்கிறோம்? நாம் கர்த்தரிடத்திலே பேசுகிறோம். பேச முடியுமா? அப்போ நம்ம தேவன் கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? அவரிடத்தில் எப்படி பேச முடியும்? ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவர்கள் யாராவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாதவர்களாக இருப்பார்களானால் அவங்களால பேச முடியாது. இன்றைக்கு உலகத்தில் இந்த ஜெபத்தை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, பாஸ்டர் தாங்க ஜெபம் பண்ணணும். அம்மா கூட என்கிட்ட வந்த உடனே சொன்னாங்க, தம்பிக்காக, அவங்க பையனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது. அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாக அந்த தாயின் இருதயத்தினுடைய வாஞ்சை கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு உலகத்தில் பாஸ்டர்கள் போகிறவர்கள் அப்படி ஒரு நிலைமை மாறி இருக்கிறது. ஜெபம் என்பது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய ஒன்று, செய்து கொண்டிருக்கிற ஒன்று. ஜெபம் இல்லை என்று சொன்னால் அவன் விசுவாசியே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஜெபம் முக்கியமானது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பிரசங்கங்களெல்லாம் சொல்லுவாங்க, ஜெபம் என்பது ஒரு விசுவாசியினுடைய மூச்சு போல. மூச்சு விடலைன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. எல்லாருக்கும் தெரியும். அதுக்காண்டி நம்ம யோசித்தா மூச்சு விடுறோம். ஒரு மூச்சு விட்டுட்டேன், 2, அப்படிலாம் கிடையாது. மூச்சு என்பது நம்மோட சேர்ந்து தூக்கத்துலேயும் மூச்சு விடுறோம். மூச்சு இல்லைன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அப்படி தானே? ஆனால் அதுபோலவே ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிக 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 அவசியமானது. வேதாகமத்தில் நம்ம எடுத்து பார்க்கும்போது யாரெல்லாம் ஜெபித்தார்கள், அநேக மாதிரிகளை நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். நமக்கு 1 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. முக்கியமாக நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவரோடு கூட பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று யோவான் எழுதுகிறார். ரொம்ப தெளிவான வசனம். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். யார் ஜெபம் பண்ண முடியும்? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. யார் அன்பு கூர்ந்தது? பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் படைத்த தேவன், சர்வ அதிகாரங்களையும் உடையவர். சூரியனை படைச்சிருக்கிறாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ நான் ஒரு பெரிய இன்ஜினியர். நான் ஒரு செல்ஃபோனையே உருவாக்கிட்டேன், செஞ்சிட்டேன், இருக்கிற ஜாமானெல்லாம் சேர்த்து போட்டு அப்படின்னா என் மூளை எவ்வளோ இருக்கணும்? அந்த செல்ஃபோனை விட நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? இன்றைக்கு சூரியனை பார்க்கிறோம், எண்ணி முடியாத நட்சத்திரங்களை பார்க்கிறோம், அண்ட சராசரங்களை இன்னும் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாத காரியங்கள்லாம் இருக்கிறது. இந்த சூரியனை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சூரியன் 1 டிகிரி நம்ம பூமிக்கு பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்மெல்லாம் என்ன செஞ்சுருவோம்? எரிஞ்சு போயிடுவோம். எவ்வளவு அழகாக, அது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கணும், எவ்வளவு தூரத்தில் இருந்தால் அது நமக்கு தேவை. இந்த சூரிய ஒளி இல்லைன்னா ஒரு செடி வளராது. இவைகளை படைத்த தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார். இந்த சூடு மனுஷனால் தாங்க முடியாத இந்த வெப்பத்தை அவர் உண்டாக்கி இருக்கிறார்னா அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருப்பார், எவ்வளவு அதிகாரமுடையவராக இருப்பார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரத்தில் 3ஆம் வசனம் படிங்க. எபிரேயர், யாரிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோன்னு தெரிஞ்சு ஜெபிக்கணும். அதற்காக தான் நான் சொல்கிறேன். இவர் யார்? இவருங்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மகிமையின் பிரகாசம். யாருடைய மகிமையின் பிரகாசம்? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய மகிமையின் அவர் எவ்வளவு பிரகாசமோ அதே பிரகாசம் உடையவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே வசனத்தினாலே தாங்குகிறார். இருக்கட்டும். அடுத்து தொடர்ந்து இருக்குது. தம்மாலே அதையும் படிச்சிருங்க. தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் எவ்வளவு வல்லமை நிறைந்தவரோ அதற்கு 100க்கு 100 சரிசமமான நிலையிலே பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்து இன்றைக்கு உலகத்தை who sustains இவைகளை எல்லாம் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோசித்து பாருங்க, நம்ம யாரிடத்தில் ஜெபிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே, பரிசுத்தம் நிறைந்த தேவனிடத்திலே, பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணராகிய தேவனிடத்தில் நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்க முடியும்? ஒரு நாளும் முடியாது. பாவம் நிறைந்த மனிதர்கள், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள், கேடுள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயம் கொண்ட மனிதனாகிய நான் எப்படி அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தினிடத்தில் போய் ஜெபிக்க முடியும்? யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவரை சிலுவை மரணத்திற்கு அவரை அனுப்பி சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டு சிரசிலே முள்முடி சூடப்பட்டு இரத்த வெள்ளத்தில் அவர் தொங்கி என் எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு எனக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி, அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோம். நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்ம என்னவா மாற்றிருக்கிறாரு? ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றிருக்கிறார். ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டில் எடுத்து பாருங்க. ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளியே பலிபீடம், அதுக்கப்புறம் பிரகாரம். புறஜாதிகள் எங்கே இருப்பாங்க? அவுட் சைடு த கேட். எல்லாத்துக்கும் வெளியே புறஜாதிகள் நிற்பார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே வருவாங்க, பலி செலுத்துவாங்க. அதை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் ஆசாரியர்கள் வர முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஆசாரியர்கள் மட்டும்தான் வர முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வர முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உன்னதமான தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று அப்பா பிதாவே என்று அழைத்து ஜெபிக்கிறதற்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் பாஸ்டர் தான் ஜெபிக்க முடியும், பாஸ்டர் ஜெபிச்சாதான் சுகம் கிடைக்கும். இல்லைங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களை ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க முடியும், ஒவ்வொரு விசுவாசியும் ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு சாதாரண விசுவாசி ஜெபித்தாலும் ஆண்டவர் கேட்பார். பாஸ்டர்களோ ஊழியக்காரர்களோ, நான் யாரையும் குறைச்சி சொல்லலை, அவங்க ஜெபிச்சாதான் கேட்பாங்கங்கிற மனநிலையை முதல்ல தூக்கி தூர போடுங்க. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார். வேதத்தில் எங்கேயும் இப்படி ஊழியம் செய்கிறவங்க தான் ஜெபிக்கணும்னு சொல்லப்படவில்லை. அவர்கள் கர்த்தருக்காக நேரம் எடுத்து ஏற்கனவே அதிகமான நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதுனாலே அதிகமாய் பதிலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஜெபிக்கிறது அவர் வேலை இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பாஸ்டர்களுக்கு எழுதலை, தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எப்போ ஜெபம் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? என்னைக்கு ஜெபம் பண்ணோம்? இன்றைக்கு நான் கர்த்தருடைய கிருபையில் ஒரு சில சபைகளை போகிறேன், ஒரு சில அநேக விசுவாசிகளை சந்தித்திருக்கிறோம், பேசுகிறோம். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. இந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களான்னு கேளுங்க. இல்லைங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு எங்கே இருக்கிறது? இன்றைக்கு விசுவாசிகள் ஜெபம் பண்ணுவது என்பதை ஊழியர்காரர்களுக்கும் பாஸ்டர்களுக்கும் உரிய வேலை என்று சொல்லி இவங்க ஜெபம் பண்ணுறதே கிடையாது. அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒவ்வொரு விசுவாசியும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவர்களா? எப்படிங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம். இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ண முடியும் என்றால், தேவனோடு இடைவிடாத ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம உபவாச ஜெப கூட்டத்தில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக உட்காந்து பாட்டு படித்து ஜெபம் பண்ணி, இது ஒரு ஆர்கனைஸ்டு ப்ரேயர். தனிப்பட்ட முறையில் சகோதரிமார் இருக்காங்க, சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஜெபிக்கலாம். நம்ம பைக்கில் போகும்போது ஜெபிக்கணும். அதுக்காக கண்ணை மூடிட்டு ஜெபிச்சு போய் மோதிடக்கூடாது. என்னுடைய இருதயம் தேவனோடு கூட எப்பொழுதும் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்போ அதுதான் இந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அநேகரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை, அவர்கள் வீட்டிலே குடும்ப ஜெபம் இல்லை, அவர்கள் சபையின் ஜெப கூட்டத்திற்கும் வருகிறதில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசிகள் தான். வந்திருக்கிறவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வருத்தப்படுறாதீங்க. நீங்கள்லாம் நல்ல விசுவாசிகள், உபவாசம் ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க. ஆனால் அடிப்படையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டபடி, உத்தமையே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம், உங்கள் மீது அன்பு கொண்ட ஒரு தெய்வம், உங்களை மீட்டுக் கொள்வதற்காக தம்முடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த தெய்வம் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்கள் அவரோடு கூட பேச வேண்டும். ஆனால் நமக்கு எதுக்கு நேரம் இருக்குது? மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது. மொபைல் ஃபோனில் சிலர் மெசேஜ் கேட்கலாம், நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் அந்த மொபைல் ஃபோனில் செலவழிக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். என்னை வச்சு தான் நான் பேசுகிறேன். குறை உள்ளவர்கள், ஆண்டவர் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக்கொண்டு இவன் என்கிட்ட பேச மாட்டானான்னு ஆவலோடு இருக்கிறார். இன்றைக்கு தெரியுமா, எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகள் என்கிட்ட பேசுறது இல்லை. நாங்கள் போகிறோம், பல வீடுகளை சந்திக்கிறோம், சொல்கிறாங்க என் பையன் என்கிட்டலாம் பேசுறதே இல்லைங்க. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ என்ன செய்யறதில்லை, பேசுறதில்லை. அந்த ஏக்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு குழந்தைய ஒரு 25 வருஷம் வளர்த்த நம்ம மகன் பேசலைன்னா நம்ம ஏக்கம் இருக்குமானால், எனக்காக தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர், எனக்காக சிலுவையிலே சொட்ட சொட்ட உதிரம் சிந்தின ஆண்டவர், நீங்கள் அவர் மூலமாக இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நரகத்திற்கு போவதற்கு பதிலாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகும்படியான பாக்கியத்தை பெற்ற விசுவாசி ஆகிய நான்
அவர்கிட்ட பேசலை. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து நான் ஸ்தோத்திரம் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளையே தேடுறேன். இடையில ஜெபம் இல்லை. நான் அப்படி இருந்திருக்கேங்க. அதனால தைரியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அப்படி இருக்கிறார்கள். நம்முடைய ரட்சிப்பின் மேன்மையை நம்ம உணர்றதில்லை. யாருக்கிட்ட ஜெபிக்கிறோங்கிறத நம்ம உணர்றதில்லை. சர்வ வல்லமை, சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட கேளுப்பா, உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொன்னார்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். இல்லையா? கரெக்டாக வாசித்துருவோம். மத்தேயு 7 7 6 7 படிங்க. சரி, இந்த 7ல் இருந்து 11 வரைக்கும் படிக்கலேன். எப்படி ஆண்டவர் கம்பேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா? கேளுங்கள்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, உங்களில் யாராவது உன் பிள்ளைக்கு என்ன, நம்ம பாஷையில் சொல்லணும்னா என்ன சொல்கிறாரு? 9வது வசனத்தில் பாருங்கள், எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற என் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? இது அவங்களுடைய எபிரேயர்கள், அங்கே பேசிக் ஃபுட்டே அவங்களுக்கு அப்பந்தான். நம்ம பாஷையில் சொல்லணும்னா, சோத்தை கேட்டால் கல்லை போடுவியா? இதான் நம்ம பாஷையில். நமக்கு சோறு தான் பேசிக் ஃபுட்டு. உன் பிள்ளை சோறு கேட்குது, மண்ணள்ளி கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது என்ன பிறகு, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பியா? மீன் கறி வச்சு கொடுமான்னு சொன்னால் போய் ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வந்து வெட்டி வைப்பியா? சீனாக்காரன் அதையும் சாப்பிட்ருவேன். ஆனால் ஆண்டவர் கேட்கிற விஷயம் என்ன? அடுத்து சொல்கிறார் பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்மளையும் தேவனையும் கம்பேர் பண்ணுறார். நீ பொல்லாதவன், உன் இருதயத்தின் நினைவுகள் மோசம், உன்னுடைய பார்வை மோசம், உன்னுடைய சிந்தை மோசம், உன்னுடைய செயல்பாடுகள் மோசம், மொத்தத்தில் நீ தேவனுடைய சமூகத்துக்கு வர முடியாதவன். பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பாயானால், யோசித்து பாருங்க, ஆண்டவர் எப்படி ஒப்பிடுறாரு. நான் பொல்லாதவன், ஆனால் என் பிள்ளைக்கு நான் நல்ல ஈவு கொடுக்கிறேன். அதுபோல பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, யார் அவர்? எங்கள் அப்பாங்க. ஒரு தகப்பனுக்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற உறவை போல, நான் என் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று சிந்திக்கிறது போல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்று சொல்லுகிறார். எத்தனை பெரிதான பாக்கியம்! நான் அவருடைய பிள்ளை. யோசித்து பாருங்க, மோடியுடைய பையன்னா நான் எப்படி இருப்பேன்? அப்படி நான் வர்றேனாலே இங்கே ஒரு 200-300 பேர் என்னை பார்க்க வந்துடுவாங்க. மோடி வேண்டாங்க, ஸ்டாலின் பையன் வச்சுக்கோங்க, அப்பவும் பெருங்கூட்டம் வந்துடும். அதுவும் வேண்டாங்க, உங்கள் ஊர் எம்எல்ஏ பையன்னாலே போதும். இல்லை ஒரு சாதாரண, இப்படி குறைச்சிக்கிட்டே வரலாம். எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தின் அந்தஸ்துக்கு அவங்க பையனை நம்ம யோசிக்கிறோமே, ஆனால் சர்வ உலகத்தையும் படைத்த, சர்வ அதிகாரங்களையும் உடைய, என்னை நேசிக்கிற, என் மீது அன்பு கொண்டு தன்னுடைய சொந்த குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்த தேவனுடைய பிள்ளை நான் ஏன் அவர்கிட்ட கேட்கக்கூடாது? அதான் சொல்கிறார், பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யோசித்து பாருங்கள், இந்த கம்பாரிசனை யோசித்து பாருங்கள். நம்ம நினைக்கிறது இல்லை, நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே பரலோகத்தில் எங்களை பிதாவே, கொஞ்சம் கூட நம்ம யார்கிட்ட கேட்குறோங்கிறதே நம்ம மனசில் இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்முடைய ஜெபங்கள், நான் என்னை சேர்த்தா சொல்கிறேன், ஜெபங்கள் எல்லாம் ரொட்டீன் ஆயிடுச்சு. நான் ஜெபித்திருக்கிறேன் சபையில், சில நேரங்களில் ஆராதனை வேளைகளில் நான் ஸ்தோத்திரம் செலுத்தி இருக்கிறேன். எங்கே எனக்கு தெரியும், பல வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன். வண்டி எங்கே ஸ்டார்ட் பண்ணால் கடைசி வரைக்கும் ஓடிடும். என்ன ஜெபம் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அப்படி ஒரு ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது, ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட மிட்டாய் கேட்குறான், எப்பா அந்த மிட்டாய் வாங்கி கொடுப்பா.
சின்ன பையன் கேட்குறது எல்லாத்தையும் அப்பா வாங்கி கொடுக்க மாட்டார். எப்பா அந்த கத்தியை வாங்கி கொடுன்னா கொடுத்துருவாரா? யோசித்து பாருங்க. ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைக்கு அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்கறதை போல நீ கேளு என்று சொல்லுகிற. இந்த உதாரணத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொன்னாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏன் நம்ம கேட்கறது? ஆண்டவர் கேளுங்கள் சொன்னாரு ஒழிய நீ போய் உங்க பாஸ்டர்கிட்ட சொல்லி கேட்க சொல்லுன்னு சொல்லலைங்க. இன்றைக்கு சூழ்நிலை அப்படி மாறி இருக்கிறது. விசுவாசிகள் ஜெபிக்க மாட்டார்கள், ஆனால் சபைக்கு வந்து பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். பாஸ்டர்மார்களும் ஜெபம் பண்ணுவாங்க, நான் தப்புன்னு சொல்லலை. அவங்க ஜெபம் பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஆனால் அதை விட நீங்கள் உங்கள் சொந்த குரலிலே பிதாவை நோக்கி, அப்பா பிதாவே எனக்கு இந்த தேவை என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நிச்சயமாய் அவர் பதில் தருவார், நிச்சயமாய் கொடுப்பார். அதுதாங்க விசுவாசம். இந்த விசுவாசம் அப்படிங்கிறது ஜெபத்துக்கு மிக முக்கியம். நம்ம ஏற்கனவே நீங்கள் நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க, விசுவாசம் இல்லாத ஜெபம் கிடையாது. விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், யாக்கோபுல முதல் நிருபத்தில் சந்தேகப்படாமல் கேளுங்கன்னு சொல்கிறார். உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், யாக்கோபு 1:5 பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அது யாக்கோபு என்ன அழகாக எழுதுறாரு பாருங்க. ஐயா உனக்கு ஒரு குறை இருக்குது, இந்த மாதிரி ஞானத்தில் குறை உள்ளவன்றதை சொல்கிறாரு. நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஒரு குறை இருக்குது, யார்கிட்ட கேட்கணும்? அவர் சொல்கிறாரு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். என்ன அழகான ஒரு வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபு மூலமாக சொல்லியிருக்கிறார். யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவர்? சம்பூர்ணமாய். சம்பூர்ணம்னா என்ன தெரியுமா? பெர்ஃபெக்ட். ரொம்ப இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, தண்ணி ஊற்றுறீங்க, நிறைஞ்சிருச்சா? நிறையல, இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம், இன்னும் கொஞ்சம் ஊற்றுறீங்க. ஒரு ஸ்டேஜ் வந்து நிறைஞ்சிருச்சு, இனிமேல் ஊற்றுனா என்ன ஆயிரும்? நிறைஞ்சு போயிடும். அதுதான் ஃபுல். இங்கிலீஷில் ஃபுல்னஸ், தமிழில் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். அதுதான் இந்த பைபிள் வசனத்தின்படி அதுதான் பூரணம். இதுக்கு மேலே அதை என்ன செய்ய முடியாது? ஊற்ற முடியாது. சம்பூரணம்னா அதிலும் சிறப்பாக யாவருக்கும், கேட்கிற யாவருக்கும் எப்படி கொடுக்கிறவருங்க? அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அவர்கிட்ட கேளுங்க. அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர். ஏன்டா இதை வந்து என்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல மாட்டார். எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு உதாரணத்துக்கு, நேற்றுக்கு பாண்டியன் பிரதர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாளைக்கு 11 மணிக்கு நமக்கு உபவாச ஜப கூட்டம் இருக்குது, மழை இப்படி விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்கே பிரதர், நாளைக்கு காலையில் மழை இருக்குமா இருக்காது? ஜபம் பண்ணுவோம் பிரதர். மழை இருந்தாலும் வருவாங்க, அது வேறு விஷயம். ஆண்டவர் மழை இல்லாமலும் நிறுத்தி தருவார்னு நாங்கள் பேசிக்கிட்டோம். இன்றைக்கி மழை இல்லை, இனிமேல் முடிஞ்ச பிறகு மழை வரலாம், நமக்கு தெரியாது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். யாரையும் அவர் என்ன செய்யறதில்ல? கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனிடத்தில் என்ன செய்யணும்? அப்புறம் பாருங்க 6வது வசனம். எப்படி கேட்கணும்? பாஸ்டர்கிட்ட போய் கேளுன்னு சொல்லலை, ஊழியக்காரரை ஜெபம் பண்ண சொல்லுன்னு சொல்லலை. அவன் எப்படி கேட்கணும்? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நியமம். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்டவன் தான் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். இதுதான் விசுவாசம். 2 விஷயத்தில் நம்ம விசுவாசமாக இருக்கணும். ஒன்று, என் ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்திருக்கிறார், என் ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். என் பாவத்தை என்ன செஞ்சிருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். இது விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நீ உறுதியுள்ளவனாக இருந்தால் தான் நீ விசுவாசி. ஒருவேளை நரகத்தில் போட்டுருவாரோ அப்படின்னு நினச்சின்னா நீ விசுவாசியே கிடையாது. இருமனம் உள்ளவன்
தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும் உறுதியாக இருக்க வேண்டியது அந்த விசுவாசம், அடிப்படை விசுவாசம், ரட்சிப்பின் விசுவாசம். என்ன விசுவாசம்? இன்றைக்கு நான் கண்களை மூடினால் ஆண்டவரிடத்தில் இருப்பேன். உன் பாவம் என்னாச்சுப்பா? நேற்று ராத்திரி கூட பாவம் பண்ணிய, என் பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னித்து விட்டார். என் பாவங்கள், நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தது போல, என் பாவங்கள் அற, கம்ப்ளீட்லி என் பாவங்கள் அற என்னை சுத்திகரித்திருக்கிறார். இந்த விசுவாசம் இருக்கக்கூடியவங்க தான் விசுவாசிகள். என்னமோ சொல்ல சொன்னாங்க, அவங்க ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ல சொன்னாங்க, நான் ஏற்றுக்கிட்டேங்க. அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க, எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் அப்பம் பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த விசுவாசம் இல்லை. சுகம் இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு, அதனால நான் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. சுகம் கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்லலை. சுகம் கொடுத்ததுனால ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அடிப்படை விசுவாசம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? இன்று நான் கண்களை மூடினால் என் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பேன். அந்த விசுவாசம் தான் விசுவாசி இருக்கு. அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட விசுவாசி தான் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் கொண்ட விசுவாசி எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்பானால் எனக்கு நிச்சயமாக தருவார். அப்படிங்கிற விசுவாசத்தோடு கேட்டால் நிச்சயமாய் தருவார். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அப்படி அவிசுவாசம் கேட்டு பார்ப்போங்க, எதுக்கும் ஜெபம் பண்ணுவோம், என்னம்மா இது நடக்கிற மாதிரி தெரியலைங்க, எதுக்கும் ஜெபம் பண்ணி வைப்போம். அந்த ஜெபம்லாம் கேட்க மாட்டார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒருவேளை யாருக்காவது மனசு கஷ்டமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. இன்றைக்கி நடக்கிற நம்ம சபையில் நடக்கிற ஒரு கல்யாணத்தில் முகூர்த்தத்தன்னைக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க, நல்ல முகூர்த்தம். அப்போ கேட்டோம், என்னங்க முகூர்த்தத்தில் போய் கல்யாணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை பொண்ணு வீட்டில் தான் அப்படி சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டில் போய் கேட்டால், இல்லை மாப்பிள்ளை வீட்டில் தான் அப்படி சொல்லிட்டாங்க. மொத்தத்தில் என்ன, நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க பிரதரன் விசுவாசிகள். அது நான் தப்பாக சொல்லலை, மகா தப்பு. ஏன் தெரியுமா? உங்கள் விசுவாசம் தேவனிடத்தில் இல்லை, உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்குது? ஒருத்தர் உட்காந்து ஜோசியம் பார்த்து நாள் பார்த்து இதுதான் சுபமுகூர்த்தம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் மேலே இருக்கு. அது எப்படி விசுவாசமாகும்? நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அவர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார், நான் விசுவாசின்னு சொல்கிறது அந்த வார்த்தையில் மட்டும் இல்லைங்க, ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்கணும். நான் அவரை விசுவாசிக்கிறேன். நான் என்ன செய்ய முடியாது? ஜோசியம் பார்க்க போக முடியாது, நாள் பார்க்க போக முடியாது. நீங்கள் நாள் பார்க்க போனீங்கன்னா பொருள் என்ன? நீங்கள் அவரை விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். எதுக்கும் நாள் பார்த்துக்கிறோம், அவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கோமுங்க, இருந்தாலும் எதுக்கும் ஒரு நல்ல நாளாக பார்த்து செஞ்சிட்டோம்னா நாளைக்கு யார் என்னமோ சொல்ல மாட்டாங்கல்ல. யார் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. நீ நல்ல நாள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஜோசியக்காரன்ட்டே போய் எது வேணா கேட்டுக்கின்றவர் இல்லையா? நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இங்கிலீஷில் ஜெலஸ், அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர். தன்னுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி அவரை விட்டு அவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்றை வச்சாலே ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை. 10 கட்டளைகள் கொடுக்கும்போது என்ன சொன்னார்? என்னை போல ஒரு உருவத்தை என்ன செய்யக்கூடாது? உருவாக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனை என்பது கூடாது. பூமியில்னாலும் சரி, வானத்தினாலும் சரி, பூமிக்கு கீழே தண்ணியில்னாலும் சரி, எனக்கு ஒப்பாக ஒரு உருவத்தை உண்டாக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். விக்கிரக ஆராதனை நம்ம செய்கிறதில்லை. ஆனால் எந்த விக்கிரக ஆராதனை செய்கிறோம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒன்றை கொண்டாந்து வச்சிருவோம். ஒரு ஜோசியக்காரனை வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. விசுவாசின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. விசுவாசம் என்பது நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்றால், அவரை நம்பி இருக்கிறேன் என்றால், அவர் மேலே தாங்க 100க்கு 100% அவரை நம்பி இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாய் பதில் தருவார். அதனால தான் இதே யாக்கோபு எழுதும்போது சொல்கிறார் பாருங்க, ஒரு வசனத்தில் நம்ம இன்னும் 12 நிமிஷம் இருக்குது. யாக்கோபனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. பதினாறாம் வசனம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல்.
ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் அறிக்கிட்டு அதுக்கு போனோம்னா நம்ம 1 மணிக்கு முடிக்க முடியாது. அதனால அந்த டாபிக்கு போகாமல் இதை மட்டும் நம்ம பார்க்குறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்போ எப்படி ஜெபம் பண்ணணும்? ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ணணும்? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். அப்போ யார் நீதிமான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் நீதிமான். ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கு நான் செய்கிற பாவங்கள், தேவனோடு இருக்கிற தொடர்பு எனக்கு இல்லாமல் இருக்குமானால், ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நான் காலையில் இருந்து 5 பொய் சொல்லியாச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இல்லை ஒரு பொய்யோ 2 பொய்யோ வச்சுக்கோங்க, சொல்லியாச்சு. இந்த பொய் சொல்கிறது தான் என் பொழப்புன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் ஆண்டவரோட எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? என் மூஞ்சியை கொண்டு போய் எப்படி எங்கள் அப்பாட்ட காட்ட முடியும்? உங்கள் பிள்ளைகளை, நீங்கள் வளர்க்கிற உங்கள் பிள்ளைகள், தேவன் சொன்ன அதே உதாரணத்தை சொல்லிடுறேன். நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துல பொய் சொன்னாங்கன்னா மூஞ்சியை பார்த்து சொல்ல மாட்டாங்க. நேரம் பார்த்து என்னை நம்ம சொல்லுவோம் தெரியுமா? என்னை பார்த்து சொல்கிறா, சொல்லியிருக்கீங்களா? என்னை பார்த்து சொல்ல முடியாது. அது பொய். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க முடியாது. அப்படியே நீங்கள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீதிமான் அப்படிங்கும்போது முதல்ல அவிசுவாசியாக இருக்கக்கூடாது, விசுவாசியாக இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கணும். அவன் தான் தேவனுடைய சமூகத்துக்கே வர முடியும். அவன் தான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்ல முடியும். இன்றைக்கு உலகத்தில் பல சபைகள் இருக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேங்கிறத மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுட்டு போய் சாராய கடையில் உட்காந்துருப்பான். எனக்கு தெரியும், என் கூட வேலை பார்த்தாங்க. நான் சபையுடைய பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. எல்லா பிரசங்கமே பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என் வயசு தான் அவனு. நான் வேலை பார்த்த கம்பெனியில் அவன் இன்ஜினியராக இருந்தான். பிரசங்கம் பண்ணுவான். சபைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிகரெட்டை தேய்ச்சி வச்சுட்டு போவான். சாயங்காலமானா பசங்களாம் சேர்ந்து தண்ணி அடிப்பான். ரட்சிக்கப்படாத நிலையிலே ஒரு மனிதன் செய்கிற ஜெபம் நிச்சயம் கேட்கப்படாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் தேவனோடு, அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். தேவனோடு இருக்கிற தொடர்பு எப்பொழுதும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் ஒரு சிலருக்கு ஜெபம் பண்ணி 1 வாரம் ஆச்சு, வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு மனசே வராது, ஜெபம் பண்ண முடியாது. அதனால தான் இன்றைக்கி அநேக விசுவாசிகள் பார்த்தாங்க, ஊழியக்காரரை ஜெபம் பண்ண சொல்லிடுவோம். ஊழியக்காரராக உங்களுக்காக சிலுவையிலே தொங்கினார். யோசித்து பாருங்க, உங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின, வேதனை சகித்த ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு, அவரை நோக்கி பார்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது, உங்களுக்கு சில அவசியங்கள் இருக்கிறது. அப்போ ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார்னா நடந்துடும். அருமையானவர்களே, நம்ம எங்கே போயிட்டோம்? ஒவ்வொரு விசுவாசியும் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். சந்தேகம் இல்லாமல் ஜெபம் பண்ண வேண்டும். நிச்சயமாய் அதற்கு பதில் தருவார். நான் சொல்லலை, எல்லாம் வேத வசனம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் யாக்கோபு சொல்லுகிறார், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இட் இஸ் வெரி ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த், பலனுள்ளது. இட் இஸ் எஃபெக்டிவ். அப்போ என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால், சங்கீதக்காரன் ஒன்று சொல்கிறார் பாருங்க. சங்கீதத்தில் 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சங்கீதம் 66:18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்பாக முழங்கால் போட்டு கண்களை மூடின உடனே நீ செஞ்சிருக்கிற அக்கிரமம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்லாம் வரும். மனம் திரும்பி உணர்ந்து அவரிடத்துல ஒப்புரவாகி தேவனோடு நீ கனெக்ஷனை பெறணும், மன்னிப்பை பெறணும், அங்கீகாரத்தை பெறணும். விட்டுவிட வேண்டியதெல்லாம் விட்டு விடணும். வச்சிருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி தூர போடணும். உன் ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அதுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை. அவர் ஜெபத்துக்கு தான் பாஸ்டர் இருக்கார்ல,
அதுக்கு தான் ஊழியக்காரர் இருக்கார்ல, பாரத்தை தூக்கி அங்கே போட்டுருவோம். இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள தேவனை சந்திக்கும்படியாக, ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் மோடியை போய் பார்த்துருவீங்களா? ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஐயா எங்கள் தெருவில் இந்த ஒரு சின்ன எனக்கு வேலை வேணும், ஏதோ ஒரு உதவி கேட்க போகிறீங்க, மோடிக்கு உங்களுக்கு அக்சஸ் கிடைக்குமா? அவரை நீங்கள் போய் பார்க்க முடியுமா? முடியாது. முதலமைச்சர் போய் நீங்கள் பார்க்க முடியுமா? கேட்பாங்க, என்ன கேட்க போகிற, நீ யார், எங்கேருந்து வர, என்ன கேட்க போகிற? அதுக்கு உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் விசாரித்து தான் உள்ளே அனுப்புவாங்க, சொல்லி விட்ருவாங்க, இதுதான் பேசணும், வேறு கதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, 1 நிமிஷம் தான் இருக்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா அம்மாலாம் இருக்கும்போது நான் பார்த்துருக்குறேன் அந்த டிவியில். அவங்களுக்கே அந்த பயத்தில் தான் வருவாங்க. அந்த பூங்கொத்தை கொடுத்துட்டு அப்படியே ஓடிருந்து முதல்ல சொல்லி விட்டுருப்பாங்க, கொடுத்துட்டு நின்று கதை. இது உலகத்தில். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று பிள்ளைகளுக்கு உரிமையோடு அப்பா பிதாவே என்று அழைக்கிறதற்கு எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். என்னங்க பெருசா கேட்டாரு? உன் இருதயம் அவருக்கு முன்பாக நேரானதாக இருக்க வேண்டும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒன்றும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லலை. ஆண்டவரே, இந்த விஷயத்தில் நான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிங்க. அதைத்தான் அவர் கேட்கிறார். எந்த விஷயமாக இருந்தாலும் உங்கள் ஜெபத்துக்கு தடையாக இருக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால், இங்கே பாருங்க, சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? அக்கிரமம் செஞ்சா ஆண்டவர் கேட்க மாட்டார்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் இருதயத்தில் ஒரு சகோதரனுக்கு விரோதமாக அல்லது சபையிலே இல்லாத இன்னொருத்தருக்கு விரோதமாக அக்கிரமமான சிந்தை, அவர் கொன்றணும், அவனை காலி பண்ணிடணும், தீமை செய்ய வேண்டும் என்கிற சிந்தை இருக்குமானால் கூட உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தில் சொல்றார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். யோசித்து பாருங்க, உங்கள் ஜெபத்தின் சத்தம் அவர் இங்கே போய் கேட்கப்படும். நீங்கள் நினைக்கலாம், அவ்வளோ பெரிய தேவன் எப்படிங்க, நான் இத்திரிக்கோண்டா இருக்கிறேன், என் ஜெபத்தை நிச்சயம் கேட்பார். நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மைகள் என்னங்கிறத மறந்துட்டோம். யாரை ஆராதிக்கிறோம், யாரை தொழுது கொள்கிறோம், யாருக்கிட்ட ஜெபம் பண்ணுறோங்கிறத மறந்துட்டோம். உன்னை ஆசாரியனாக்கி இருக்கிறார், உன்னை தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்திருக்கிறார், உன்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். எதுக்கு? சும்மா வந்து அப்பம் பட்டு திராட்சரசம் குடிச்சிட்டு போகிறதுக்கா? இல்லைங்க, உன்னோடு கூட தினந்தோறும் உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நீ அவரிடத்தில் பேச வேண்டும், அவர் உன்னிடத்தில் பேச வேண்டும், நீ நல் வழியிலே நடக்க வேண்டும், உனக்கு அவர் தன்னுடைய வழியை காண்பிக்க வேண்டும். வசனம் ஏகப்பட்ட வசனம் இருக்குது. உன்னை போதிக்கும்படியாய், உன்னை நல் வழியிலே நடத்தும்படியாய் நீ அவரோடு கூட நித்தமும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமோ ரட்சிக்கப்பட்டா போதுங்க, எப்படியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம், நரகத்தில் போட மாட்டார், அது போதும். அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற அசிங்கத்தெல்லாம் நக்கி தின்னுட்டு நான் போயிடுவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? தேவனுடைய பார்வையில் இவைகள் எல்லாம் அருவருப்பானது. நான் சொல்ல முடியும், நான் சாக்கடையில் கிடந்தவன், அருவருப்பில் கிடந்தவன், அசுத்தத்தில் கிடந்தவன். என்னை எடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து என்னை தம்முடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். அதுக்கு எவ்வளவு கிரயம் கொடுத்தார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சர்வ உலகத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து 10 மாசம் ஒரு தாயின் வயிற்றிலே தன்னை சுருக்கி கொண்டு படுத்திருந்தவருங்க அவர். எனக்காக சிலுவையிலே வேதனையை சகித்து எனக்கு மன்னிப்பை உண்டாக்கி என்னை இவ்வளவு உயர்வான நிலையில கொண்டே வச்சிருக்க, நான் திருப்பி போய் சாக்கடையில் விழுந்தா என்னங்க அர்த்தம்? எத்தனை முறை நம்ம அப்படி திரும்பி போய் சாக்கடையில் விழுந்திருக்கோம், யோசித்து பாருங்க. சாக்கடையில் விழுந்த போது கூட, ஆண்டவரே சாக்கடையில் விழுந்துட்டேன், நீங்கள் நான் நல்லா தான் கழுவுனீங்க, நான் திருப்பி சாக்கடையில் விழுந்துட்டேன் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், 1 யோவானில் பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். விசுவாசிக்கு எப்படிங்க பாவம் வந்துச்சு? அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஜீவியத்தில் பாவம் இருக்கிறது என்று தேவன் உணர்த்தும் போது நீ உடனடியாக உணர்ந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். நான் வேணுனே தான் சாக்கடையில் விழுந்தேன், தெரியாம விழுந்தேன் போய் சொல்லாதீங்க. விரும்பி என் மனசு மாம்சம் இச்சை விரும்பினதுனாலே இந்த சாக்கடையில் விழுந்த ஐயா, என்னை தூக்குங்கன்னு சொன்னால் நிச்சயமாய் தூக்கி கழுவுவார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார்னு சொல்லலை. கவனிங்க, நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ளவர். உண்மையோடு அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உண்மையாய் உன்னை சுத்திகரிப்பார். அவர் நீதி உள்ளவர். ஆண்டவரே, நான் இந்த அநீதியிலே உடன்பட்டேன், உள்ளதை சொல்லுங்க, அவன் சொன்னதுனால செஞ்சு அந்த கதையெல்லாம் இல்லை, என் விருப்பத்தின்படி செய்தேன். இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது மன்னிப்பார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனோடு கூட எனக்கு என்ன இருக்கிறது? கனெக்ஷன் இருக்கிறது. தேவனோடு கூட எனக்கு ஐக்கியம் இருக்கிறது. இப்போ நான் தைரியமாக அவருடைய சமூகத்தில் நின்று அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் என்று கேட்க முடியும். அந்த ஐக்கியம் இல்லாத நிலையில் நான் இங்கிருந்து கூவிடலாம், ஆனால் அந்த ஜெபம் கூரையை தாண்டாது. அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட தொடர்பில் இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அதனால தான் நம்முடைய எடுத்த ஆரம்ப வசனம் என்ன படித்தோம்? இடைவிடாமல் ஜெபம். எப்படி நீங்கள் நினைப்பீங்க, அது என்னங்க இப்போ பவுல் அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டார், இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு காலையில் நாங்கள் 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவோம், ஒரு சிலர் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சிலர் அப்படியே போகும்போது ஸ்தோத்திராண்டா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இந்த பாசாங்கு பண்ணுறது, நடிக்கிறதெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லைங்க. உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் இருதயத்தில் அவருக்கு எங்கே இடம் இருக்கிறது? உன் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை நோக்கி நீ எப்போ வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் என் கண்களின் பார்வையிலே குற்றம் செய்தேன், என் வார்த்தையிலே குற்றம் செய்தேன், என்னுடைய செயல்பாட்டிலே குற்றம் செய்தேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு கூட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஜீவித்து கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். சரி பண்ணி பாருங்கள், மனம் திரும்பி பாருங்கள், உங்களை தேவனோடு கூட தொடர்பு படுத்தி பாருங்கள். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் பொழுது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம். பிலிப்பியர் அவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். உணர்ந்திருக்கீங்களா? The peace that surpasses all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தினர். எப்ப? நான் கேட்ட உடனேயே, நான் அவரிடத்தில் ஜெபித்த உடனேயே என் இருதயத்தில் ஒரு சமாதானம். எப்போ வரும்? உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு அவரோடு ஒப்புரவான பின்னர் வரும். உள்ளத்தில் கசப்பு இருக்கு, உள்ளத்தில் எரிச்சல் இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்ற வேண்டி இருக்கு. ஆனால் நான் ஜெபித்த உடனே சமாதானம் வரவே வராது. விசுவாசிகளாகிய அதனால தான் நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை, அதனால தான் நிறைய பேர் ஜெபக்கூட்டத்துக்கு வர்றதும் இல்லை. நாம் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நல்ல நாள், கர்த்தர் நமக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறார். இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது. எனக்கு 63 வயசு ஆயிடுச்சு. நான் நினைப்பேன், அநேக நாட்களை நான் வீணெடுத்திருக்கிறேன். என்னுடைய ஜெப வாழ்க்கை வாஸ் வெரி புவர், மிகவும் குறைவுள்ளவன். அதனால தான் தைரியமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னை மாதிரி வாழ்நாளை வீணாக்கி விடாதீர்கள். நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் விசேஷம், நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் விசேஷம். இது இனிமே வராது. ஒருவேளை இன்னைக்கு என்னை கூப்பிட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு பெட்டியில் வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக, சபையில் இருக்கிறவங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நான் வேண்டுதலை ஏற்றுக்க முடியுமா? நேற்று ரூத்து பாட்டிட்டு அதான் சொன்னோம். ரூத்து பாட்டி சொன்னாங்க, ஆண்டவர் எப்போ கூப்பிடுவாருன்னு தெரியலையா போகிறதுக்கு. நான் சொன்னேன், அப்படி சீக்கிரம் கூப்பிடுங்கன்னு. அப்படி ஜெபம் பண்ணாதீங்க பாட்டி, உங்களை வச்சிருக்காரு. நீங்கள் எவ்வளோ பேருக்காக ஜெபம் பண்ண முடியும்? நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த ஊழியத்தை யார் பாப்பா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்,
எதுவும் செய்ய முடியாமல் இருந்தாலும் அந்த பாட்டி சொன்னாங்க, நாங்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறையா அப்படின்னாங்க. நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். நம்ம தான் அதை விட்டுட்டு அவர் பக்கம் திரும்பியே பார்க்காம மூஞ்சியை திருப்பிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் தேவனுடைய சமூகத்திலே வருவோம், நம்முடைய நிலைமையை உணர்வோம். தினந்தோறும் ஆண்டவர் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், தினந்தோறும் உம்மோடு கூட நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொன்னபடி எப்பொழுதும் இடைவிடாமல் பண்ணுகிற ஜெபம் என்னுடைய வாழ்க்கையின் பழக்கமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.